ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவல் நான் எப்பிக் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். ஓகே, மாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரில் எடுத்துகிட்டு நம்ம முடிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரீம்லலாம் வச்சுட்டேன், எக்ஸ்ட்ரீமில் தான் வச்சுருக்கேன். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லலாம் வச்சு விளாட்றேன். மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறேன், பயந்து அப்படியே போடுறேன் வீடியோலாம். நைட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பயமாக இருக்குது வேறு. நைட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே கிடையாது. அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க, அப்பா வெளியே போயிட்டார், அப்பா ஊரில் இருக்கார். ஓகே, இதுக்குள்ளே வரேன் பாருங்கள். இப்போ நான் வீட்டில் வெளியே தனியாக இருக்கேன். இப்போ நான் வீட்டில் போட்டு வேறு லெவல் கிரில் எடுத்தோன்னே கிடச்சிச்சு. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கவலைப்பட தேவையில்ல, ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. நல்ல வேலை இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும்னு நினைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக சவுண்ட் வச்சுப்போம், அப்போ தான் காது கேட்கும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுவோம். எடுத்தோடனே கார் இது ஸ்கேப் தான் பண்ணுவோம். அது என்னது, ஏதாவது ஒரு ஸ்கேப் பண்ணுவோமே. ஓகே, ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணுவோம். டோர் எஸ்கேப் இல்லைனா வந்து வேன் எஸ்கேப் பண்ணுவோம். அது வந்து செல்ஃபிஷ் எஸ்கேப். இதான் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்கேப். இதான் பார்த்தீங்கன்னா கேமோட எஸ்கேப்பு. இதுதான் கேம் ஸ்டோரி, எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, இந்த மாஸ்க் போட்டு தான் ஈவில் நன் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் ஈவில் நன் நம்மளால் பார்க்க முடியும். பார்க்காது நம்மளை, எல்லோரும் மாதிரியும் நினச்சிக்கோ. ஏன்னா பாருங்கள், எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. இங்கே மாஸ்க் இங்கே போட்டிருப்பான் இவனும். அப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் கண்ணே தெரியாது. அதனால் அவரை பார்த்திங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு போகணும். தம்பி எந்திரிப்பா போ. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இவரை தள்ளி விட்டே இருக்கணும், அப்போ தான் போவார். இப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே போய் நின்றுவார். பாருங்களேன் எப்படி ஓடுது அப்படியே சாமி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈவில் நினச்சனே ஒரி நாய ஒரே பார். உட்காந்துக்கிட்டாரா 7333. ஓகே, இந்த ஈவல் நினச்சனியா போயிடுச்சா? ஓகே, ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பண்ணணும். நம்ம வழக்கமாக பண்ணுவோம்ல, மியூசிக் ட்ராஃபி, அதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அது பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கெல்லாம் ஜாலி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க மெயினே. அது பண்ணிட்டோன்னா ஈவில் நம்மளை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா. ஐயோ பரா ஓடு 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 டே ஓடுறா 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 ஓடுறா. கீழே போட்டுருவோம் அதை ஜோரம். அப்போ தான் ஈவல் நினச்சனிய. ஓ பெய்யிருக்காங்க. நான் கூட வரான்னு நினச்சி பயந்துட்டேன். அவள் பார்த்தீங்கன்னா போகும்போது சாத்தியிருக்கா. ஐயா. ஓகே, இந்த கிளவி பார்த்தீங்கன்னா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ போகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவள் வந்து தூங்கும்போது தான் போகணும். ஈவில் நன் வேறு எப்போ வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அலாட்டாகவே இருங்க எக்ஸ்ட்ரீமில் விளாட்றீங்கன்னா. ஓகே, இதெல்லாம் முடிக்க முடியுமா தெரில, ஆனால் நான் நிறைய தடவை முடிச்சிருக்கேன். ஓகே, சவுண்ட் வச்சுக்கிறேன். கரெக்டாக விட்டாங்க, போக வேண்டியதான். ஓ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணணும்ல, லாக்கர் கோடு கண்டுபிடிக்கணும்.
எல்லா வேலை இருக்கு தான் அப்படி ஐய. ஓகே சவுண்டு கம்பெனி போ. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. ஐயோப்பா எளிய பார்த்தாலாம் அப்புறம் ஒவ்வொரு ஐயாப்பா அட எடுபட்ட நாசமாக போகிற ஈவில் நன்னு. ஐயோ மாஸ்க் வேறு ஒர்க் ஆகுமான்னு தெரில. இவ யாரா இவ? ஐயோ பயந்தே போயிட்டேன், நெஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இவளை என்ன பண்ணணும்னா இருங்க, இவ எப்போ வரான்னு எனக்கு தெரியாது. ஒர்க் ஆகாமான்னு தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் அவள் அடித்ததுக்கு அப்புறமேட்டு போனதுக்கு அப்புறம் மாஸ்கே ஒர்க் ஆகலை. இருங்க ஓப்பனில் இருக்குது, அப்போ போயிருப்பா. ஐயோ ஓடுறா 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 ஓடுறா. இதில் நம்ம கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நம்ம வேகத்துக்கு வரமாட்டா, நம்மளோட கம்மியாக தான் வருவா. ஏய் நிற்காதடி நாய. அம்மா எரிச்சால கிளப்பிட்டு. ஏய் வாடி நாயே, வேலைக்கு ஆக மாட்டா போல. ஓகே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து ஐயோப்பா மாஸ்க் இங்கே தான் இருக்குது, போட்டு நடக்கும்ட்டு. ஓகே இந்த ஸ்மால் கேபிள் எடுத்துகிட்டு ஓடுறான். இப்போ அதெல்லாம் தட்டி விட்டு ஓடிடுவோம். கீழே குதிப்போம். ஐயோ நெருப்பில் குதிச்சிருப்பேன் என்னத்துக்கு. இவன் என்ன எல்லாமே பண்ணுறா. அம்மா எரிச்சல போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தொலைப்போம். ஓகே லாக்கர் கூட கண்டுபிடிக்கணும் இப்போ போயிட்டு மேலே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். எட்ரா தம்பி. ஓகே ஐயோ இப்படி வச்சா நான் எப்படி போவேன்? ஓகே ஓகே. ஓ அதான்ப்பா that's bad. ஓகே அவ்வளோதான், அண்ணன் அங்கே தான் இருப்பா. பார்த்துட்டாளா? சவுண்டு கேட்குது. ஐயோ சந்தி. ஓகே அண்ணன் அங்கே வேறா ஏறி குதிச்சு லாக்கர் கூட தான் தேட போகிறோம். ஏய் சிக்கன் கவலைப்படுத்தலாம். அங்கேயே அப்படியே வந்து இப்போ கீழே என்ன சவுண்டுக்கு தான் வரமாட்டான், அங்கே தான் இருப்பா. லாக்கர் கோடு வேறு இப்போ நமக்கு வேணும். சூப்பர் கிடச்சிருச்சு. ஓகே நான் கன்ஃபார்மாக என்னால் முடிக்க முடியும்னு நான் சொல்லலை, ஏன்னா வந்து நேரம் ஒரு போல் இருக்காது. முடிக்கிறதுலாம் ஈஸி தாங்க, நிறையா பொருள்லாம் எங்கே இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியாது. எல்லா பொருளும் கிடச்சா கரெக்டாக கிடச்சா முடிக்கணும். அப்போ 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 ஆமாம் இவ எப்படி இங்கே வந்திருப்பா? எப்படா இங்கே வந்திருப்பா? ஒரு அளவு
என்ன அப்போ அது ஒர்க் ஆகாது போல். ஓஹோ, கிளவி அங்கே தான் இருக்குது. சரிங்க, அது வந்து தூங்கும். தூங்கிடுச்சு. இந்த நேரம் தாங்க கரெக்டான நேரம். இப்போ பாருங்கள், டோர் பெல்லை உடச்சி விட்டேன். இப்போ நம்ம தலைவரை போய் பார்க்க போகிறோம். யாருன்னா தி மிஸ்ட்ரி மேன் தலைவர் தாங்க. அப்படி சொல்கிறது இதுதாங்க ரியல் ஹீரோவே. இவரால் தான் நம்மளால் முடிக்க போகிறோம். ரெடி கேம் ஆன். ஓகே, பேசுவோம் மிஸ்ட்ரி மேன்கிட்ட. ஃபைனலி நீ வந்து என்னை பார்த்துட்ட. இப்போ ரெடியாக இருக்க இந்த வேலையை பார்க்குறதுக்கு. எல்லா சில்ட்ரன்ஸையும் நம்ம வந்து லாண்ட்ரியிலேருந்து காப்பாற்ற போகிறோம். நீ போய் அங்கே கீழே ஒரு பையன் இருப்பான், அவன்கிட்ட போய் இந்த ப்ளூ பிரிண்ட்டை போய் கொடு, அவன் எனக்கு தெரியும் அப்படின்னா. ஓகே, இந்த மாஸ்க்கு ஒரு பவர் இருக்குது, அதை உனக்கு இப்போ அவைக்கன் பண்ணிட்டேன், நீ ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டான். ஓகே, சூப்பருங்கடா. மிஸ்ட்ரி மேன் தாங்க. ஆனால் இது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பவர் குறைஞ்சிரும். சரி, இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, கொஞ்ச நேரம் கழித்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்டை போய் கொடுத்துருவோம். ஈவினிங் மேலே தான் இருக்கும். அப்புறம் இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படும். ஐயோ டேய், ஈவினிங் சனி வந்தால் சும்மாவே இருக்காதுங்க. பாருங்க, சாத்தி விட்டு போயிருச்சு. ஐயோ, இது பாருங்களேன். இப்போ நான் இப்படி சுற்றி போனா. ஓகே, இப்போ குனிஞ்சிட்டு நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட்டை வைக்கணும். அங்கே போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும். ஒருத்தன்ட்ட ஒரு சின்ன பையன் இருப்பான். இங்கே ஓகே, இங்கே இருப்பான். என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான். ஓகே, இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம கடைசியாக அவனை பார்த்துக்கலாம். அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பார்த்துக்கலாம் கடைசியாக. இப்போ வந்து நமக்கு குரோபார் தேவை. குரோபார் ஓகே வச்சு வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பசங்க. கட்டாயிடுச்சு, எங்கள் அப்பா கால் பண்ணிட்டாரு. ஓகே, கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து குரோபார் சொல்லணும். குரோபார் எங்கே மேலே தான் இருக்கு. போங்க. ஐயோ, என்னடா கதவே கதவே திறக்கலை, செவுத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பசங்க. போங்க பார்த்து போகணும். ஈவில் நான் வந்து அவங்க தான் காப்பாற்ற போகிறேன். சவுண்ட கம்பெனி. ஓகே, ஈவில் நட்டு வந்து நான் தான் அவங்களாம் காப்பாற்றணும். அவங்களாம் ஒரு ஆளுன்ட்டு அப்பா. கண்ணு தெரியாத மட்டும் காப்பாற்றினேன். கண்ணு தெரியாத மிஸ்ட்ரி மேனு, அப்புறம் அந்த கிராஃப்ட் பாய், இவங்களை மட்டும் காப்பாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு தானே நீங்களாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா பசங்க, அவங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்கும். ஆனால் இந்த ஈவில் நைட் சனியை அவங்களெல்லாம் கடத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். ஓகே, மெண்டலாட்டம் பேச வேணாம். ஓகே, பார்த்துக்கோங்க. இதை வந்து இந்த சிலிண்டரை எப்போவே எடுக்க தேவையில்ல, ஏன்னா அவங்க ரெடி பண்ணவே மாட்டேறாங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணுமா? வேறு என்னங்க பண்ணணும்? இப்போ வேறு என்ன பண்ணணும்? சனியை பற்றி விட்ருமா? அது ஏதாவது பண்ணணுங்க. ஓகே, இப்போ இவனுங்க ஏதாவது வேலையை பார்ப்பாங்களே. நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாச்சு.
எக்ஸ்ட்ரீம்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சும்மா அதை வச்சு விளாடுவோமா? நான் பவர் குறைஞ்சிரும் தான் பார்க்குறேன். பவர் இன்னும் இவ்வளோ இருக்குது. வச்சுப்போம், விளாடுவோம். கொக்கோ கொக்கோ. ஓகே, போவோம். என்னென்ன பண்ணணும்? என்ன பண்ண? சும்மா சுற்றுவோம் அதான். ஓகே, இங்கே தான் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போமா? காசு இல்லை. ஓகே, கடைசியாக அந்த வீட்டை பார்த்துக்குவோம். இதென்னா ஃபேன்ஸ். வாவ், பாட்டில் ஆஃப் கிளேப்ஸ். இங்கே என்ன அது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு புக்கு வச்சா வெடிகுண்டு வரும். என்ன தேவையா? நம்மளும் சுற்றணும். ஓகே, என்ன இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களாம் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, சரி, நேரத்துக்கு வேணா பாதி வேலையாக தான் முடிச்சிருப்பாங்க. சரி, பார்ப்போம். நம்ம தான் எப்படி? நம்ம தான் வேற. ஏன்டா அப்படி வச்சுருக்கீங்க? ஈவில்னு வரக்கூடாதுன்னா நல்ல அறிவு தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை. ஓகே, இப்போயே வச்சுருவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்து சும்மாவே வச்சு போயிட்டுருக்காதீங்க. இந்த பவர் ஆன் பண்ணிய. ஏய், நான் எப்படா இங்கே வந்தேன்? அட பக்காலாம் இங்கே வந்துட்டேன். நல்ல வேலை இந்த ஈவன் சனியாக இருக்க இடத்துக்கு போல. ஓகே, ஐயோப்பா, இப்போ அந்த கண்ணு தெரியாத பாயில் வர கூட்டிகிட்டு வரணும்ல. அப்பா, கடவுள்லாம் ஏன் தான் அப்படி பழைக்கிறாங்களோ தெரில. அந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களாம் இங்கே தானே இருப்பார். பாவங்க. ஆனால் அவங்களாம் கண்ணு தெரியாதவங்களாம் யாரோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கண்ணு தெரியாதவங்கலாம் வந்து சில பேர் வீட்டுக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க, துரத்தி விட்றாங்க வெளியே. அப்போ அவங்களாம் பாவம். துரத்தி விடாதீங்க அந்த மாதிரி யாராவது பிறந்துக்கிட்டாங்கன்னா. சரி, நான் என்னடா சின்ன பையன்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணான்னு நினைக்காதீங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்கு வயசு தேவையில்லை. ஏய் போடா. ஐய, ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாரு. அதான் பிரச்சனை கேமில். கொஞ்சம் வேகம் படுத்திருக்கலாம். ஆமாம், இவரை கூட்டிகிட்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக டாஸ்க்கு. ஏன்னா ஈவிலன் வந்துட்டாங்கன்னா இவங்களை அடிச்சிட்டா மொத்தமே இந்த ஒரு பையனை அடிச்சிட்டா போதும், எல்லா அப்படியே மிஷினே ஸ்பாயில் ஆயிரும். ஆனால் நம்ம கவலைப்பட தேவையில்ல. பாருங்க எப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்குது பாருங்க. ஆனால் அது இன்னொரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் இருக்கால, இந்த நாயால் தான் வந்து இவன் ராடோட அப்பா அவர் இறந்து போனதுக்கே இந்த நாய் தான் காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ தான் ட்ரெக்கை வச்சு இடிச்சிருப்பா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவில்னு தான் சொல்லியிருக்கோம். அது கதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கதை. அதுக்கு தனி வீடியோ போடுவேன்னா வெயிட் பண்ணுங்கள். அது நல்ல கதைங்க. ஆனால் அது ராடு வந்து ஈவிலாகவே மாறி இருக்க மாட்டான் அவங்க அப்பா இருந்தாருன்னா. ஓகே, ஓகே, நான் கூட்டிகிட்டு போயிடுவோம். பரவாயில்லையே, பாதி செஞ்சுட்டாங்க. ஓகே, இவனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஏய், ஓகே, நம்ம போய் இப்போ டேங்க் எடுத்து வந்துடலாம். டேங்க். ஓகே, இது 2 போடணும். நம்ம 1 போட்டு வர முடியாது. பவர் வேறு கம்மியாகிட்டே ஆகுது. என்ன அழுகுறாரு? ஏய் போ தம்பி. அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு? அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. அது செஞ்சே முடிச்சிட்டாங்க பாதி. இல்லை, முழுசாகவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்காக தான் வெயிட்டிங் போல்.
ஓகே, கீழே போய்ப்போம். மாஸ்க் கிடச்சிருச்சு அப்படின்னு பவரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பவர் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அந்த தீ எடுத்துகிட்டு வர முடியாது டக்குன்ட்டு. அது அந்த குச்சியை வச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் பற்றும். இந்த கேஸ்லாம் பற்றிட்டு எரியும். அப்படி நம்ம இது பற்றிக்கிட்டு நம்ம சீக்கிரமாக வரணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அந்த மாஸ்க் பவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் எனக்கு நிறையா அனுபவம் இருக்குது. நான் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அப்படியே ஒரு மாதிரி முடிக்கவே முடியாது. அவன் அந்த மிஸ்ட்ரி மேன் வந்து பண்ணுறதுக்குள்ளே மிஸ்ட்ரி மேன் பண்ணுவார் மாஸ்க் பவர் முடிஞ்சிருச்சுன்னா. ஆனால் வந்து பண்ணும் போதும் என்ன ஏதாவது ஆகும், லேட் ஆகும் அவர் பண்ணுறதுக்கு. அதனால் மாஸ்க் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நமக்கு இந்த தீ பற்றிக்காச்சு அணையாமல் எடுத்துகிட்டு போயிடணும் டக்குன்ட்டு. ஓகே, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு நினைக்கிறேன் கொஞ்சம். ஓகே, வேலையே முடிஞ்சு. தம்பி என்ன ஃப்ளோட் ஆகுறாரு, காற்றுல பறந்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவங்க கண்ணு தெரியாதுன்னு நினச்சேன். பட் சூப்பர் பவர்லாம் இருக்குது அவருக்கு. இவர் இங்கே நிற்க வைப்போம் எல்லாம், ஏன்னா கடைசியாக தான் அவர் போகணும். பட் லைட்டாக சவுண்டு வைக்கணும், பறக்குது சவுண்டு. ஓகே, இவர் ஏன் அழுகுறாரு, என்னாச்சு? டேய், கழுத்து பாருங்க எப்படி சாஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன எண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓகே, உள்ளே போ, நம்மளும் ஏறிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கேம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் மோடில் முடிச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, ஈவல் கடைசியாக அவனை பார்த்துக்கோ. எல்லாம் தப்பிக்க விட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோதான், பறக்குறோம் பறந்தே ஆகுறோம் அப்படின்னு பறந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ரூம் கேமிங் டெவில். என்ன கத்திய குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஓகே, குழந்தைங்களாம் போயிட்டாங்கல்ல, அதனால் இப்படி பண்ணுதான். இருக்கும்போது குழந்தைங்கள கொஞ்சம் மாட்டுது, இல்லாத போது கத்தியை கொஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஏய், இவரை தலையை வெளியே விட்டுட்ருக்காரு. என்னடா என் பேர் அளந்துருச்சு. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. ஓகே, எல்லாம் அடைஞ்சிருச்சு. இதாங்க ட்ரூ எண்டிங், பார்த்துக்கோங்க. இந்த எண்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்கும். ஆஸ்கார். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, மறக்காமல் நான் பாருங்கள் எக்ஸ்ட்ரீம்லலாம் முடிச்சிருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் வந்து லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் கைஸ், பாய்.